பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த கானான் ஊழியம், கானான் மினிஸ்ட்ரி என்கிற இந்த லிங்கில் உங்களோடு கூட நான் தொடர்ந்து இந்த வேத ஆராய்ச்சியை நடத்தத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த பெரிய கிருபை இறக்கத்துக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே நேரத்தில் அநேகர் இதை பார்க்க வேண்டும், இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகத்தான் நான் இதை ஒவ்வொரு நாளும் இதை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நீங்கள் கேளுங்கள், அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். தொடர்ந்து நாம் வேத ஆராய்ச்சிக்கு போகலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், தயவு செய்து கவனியுங்கள். என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம். திராட்சை ரசத்தை பார்க்கலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார். நாம் இதை குறித்து கடந்த நாளிலே என்ன பார்த்தோம்? இதில் 2 நபர்கள் இருக்கிறார்கள், 2 பாத்திரங்கள் இருக்கிறது. ஒன்று சீயோன் குமார்த்தி என்கிற மணவாட்டி இருக்கிறாள். இரண்டாவதாக பூரணப்படாத, ரட்சிப்பின் பூரணத்தை அடையாத, பரிசுத்த ஆவியானவருக்கு தங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்காத எருசலேம் குமார்த்திகள் இருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். கடந்த நாளிலே என்னை இழுத்துக்கொள்ளும் என்று சொல்லி சீயோன் குமார்த்தி சொல்லுகிறாள். சீயோன் குமார்த்தி சொல்லும் பொழுது என்னை இழுத்துக்கொள்ளும் என்று அவள் சொல்லுகிறாள். இரண்டாவது என்ன பார்த்தோம்? உமக்கு பின்னே ஓடி வருவோம் என்று சொல்லி அங்கே எருசலேம் குமார்த்திகள் சொல்லுகிறதாக நாம் பார்த்தோம். அப்படியானால் இந்த 2 நபர்கள் பேசுகிறதை நாம் கடந்த நாளிலே பார்த்தோம். இன்றைக்கு அதே போல 2 நபர்கள் பேசுகிறது தான் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து நாம் பார்ப்போமானால் மணவாட்டி சொல்லுகிறாள். இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். மணவாட்டி சொல்லுகிறார், ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். இந்த அறை என்கிற இந்த அனுபவமானது, தயவுசெய்து நல்லா கவனிங்க, இந்த அறை என்கிற அனுபவமானது பரிசுத்தவான்களுக்கு மிகவும் மிகவும் இது இன்பமானது, மிகவும் மகிழ்ச்சியானது. இப்போ இந்த சீயோன் குமார்த்தி சொல்லுகிற அறை என்பது நன்றாக கவனிங்கள். அவரோடு கூட பேசுவதற்காக அந்த அறைக்குள்ளாக அவள் பிரவேசிக்கிறாள். அதனால தான் அவர் சொல்கிறார், ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார் என்று சொல்லி சொல்கிறார். அப்போது ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார் என்றால் அது என்ன அறை? இதுதான் நம்ம ரொம்ப நல்லா கவனிக்கணும். பரிசுத்தவான்கள், அதாவது மணவாளனோடு கூட பேசுகிற மணவாட்டியினுடைய தகுதியானவர்கள் அறையிலே தான் பேசுவார்கள். அதுதான் ஜெப அறை என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த அறை என்ற இந்த அனுபவமானது வேதத்தில் மிகவும் மிக மிக முக்கியமானது. அது 4 வகையான அறைகளை குறித்து சொல்லியிருக்கிறது. மறுபடியும் நான் சொல்கிறேன், அறை என்று சொன்னால் அவரோடு நாம் பேசுவது, அவரோடு நாம் தொடர்பு கொள்ளுகிற இடம் எது என்று சொன்னால் நாம் ஜெபிக்கிற அறை தான். நான் அவரோடு கூட பேசுவது. அப்போது ஜெபிக்கிற அறை என்று சொல்லும்போது முதலாவதாக வேதத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் மிகவும் அருமையான வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை தயவுசெய்து நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். மணவாட்டியினுடைய அனுபவம் எப்படி இருக்கு பாருங்களேன். எப்பொழுதும் மணவாளனோடு அவள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற வாஞ்சை அவளுக்குள்ளே இருக்கிறது. அதுதான் பரிசுத்தவான்களுடைய மிக அருமையான ஒரு வாஞ்சை, அவரோடு பேசுவது. ஆகவே தான் என்ன சொல்கிறார்? நீயும் ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டிட்டு அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு
இதுதாங்க ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் தேவனோடு பேசுகிறது எங்கே என்று சொன்னால் அறையில். அதனால தான் அவர் சொல்கிறாரு, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். இப்போ பரிசுத்தவான்களுடைய எதிர்பார்ப்பு இதுதான். நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் என்பது தேவனோடு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஜெபம் என்பது தேவனோடு நெருங்கி பேசுகிறது. வேதத்தில் நாம் அநேகரை குறித்து பார்க்கலாம். தேவனோடு உறவாடினார்கள், தேவனோடு நடந்தார்கள், தேவனோடு அவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அநேக வார்த்தைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் முதலாவதாக இந்த ஜெப அறை பரிசுத்த வாட்டிக்கு மிகவும் முக்கியமானது. இரண்டாவது அறை என்ன தெரியுங்களா? தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நாம் அந்த அறையை குறித்து பார்க்கலாம். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அடுத்தது என்ன? இங்கே தானியேலை குறித்து பார்க்கும்போது தன் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து தன் மேல் அறையில் அவன் தனித்து ஜெபம் பண்ணக்கூடிய இடம். எருசலேமுக்காக ஜெபம் பண்ணுகிறான். அவன் பலகணிகளை திறந்து வைத்து எங்கே பார்க்கிறான்? இல்லை, வேதத்திலே நாம் நல்லா தெளிவாக வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணினான் தேவனுக்கு முன்பாக. ஆக இப்படிப்பட்டதான ஒரு பெரிய பாக்கியம். தன்னுடைய தேசத்துக்காக, தன்னுடைய தேசத்து மக்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் தான் அந்த மேலறையின் ஜெபம். மூன்றாவதாக கோபம், எரிச்சல், துன்பம் எல்லாம் நம்மை விட்டு நீங்க வேண்டுமானால் ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு அருமையான ஜெபத்தை சொல்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், தயவு செய்து கவனிங்கள். 26:20 மரித்த என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிந்து கொள். என்ன சொல்கிறார் பாருங்களேன். நமக்கு அநேக கஷ்டமான நேரங்கள், துன்பமான நேரங்கள், என்ன மிகவும் கோபமான நேரங்கள், சினம் என்று சொன்னால் கோபமான நேரங்கள். ஆகவே அந்த நேரத்தில் என்ன சொல்கிறார்? நீ எதுவும் செய்யாத, எதுவும் பேசாத, நீ என்ன செய்யணும்? உன் அறைக்குள்ளே போயிடு. எப்பவுமே ஆண்டவர்கிட்ட பேசுவே, உன் மணவாளன்கிட்ட பேசுவே, அந்த அறைக்குள்ளே போயிடு, உன் கதவை பூட்டிக்கோ, உன் சினம் கடந்து போக மட்டும், உன் கோபம் தணிர்ந்து போக மட்டும். இல்லை, எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்களேன். அநேகர் கோபம் வரும்போது, எரிச்சல் வரும்போது, நஷ்டம் வரும்போது, கஷ்டம் வரும்போது வீணாக நாம் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடாது என்று தான் இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீ போயிடு, உன்னுடைய அறைக்கு போயிடு, நீ போயிட்டு யார்கிட்ட பேசணுமோ அவர்கிட்ட பேசு. இதுதான் அநேக பரிசுத்தவான்களுடைய வழக்கமாக இருக்கிறது. பாருங்க, அடுத்தது அவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? பாசத்தால் அறைக்குள்ளே வந்து அழுவது. தனியாக அறைக்குள்ளே வந்து தன் பாசத்தை வெளிப்படுத்துவது நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரத்தில் யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அதை அவனால் வெளிக்காட்ட முடியல. இப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், தயவுசெய்து கவனியுங்கள். யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போனான். அங்கே அழுதான். இப்போ அழுகிற இடம் எது? இல்லை, பாசத்தால் பொங்கி வருகிற அந்த பாச உணர்வுகளை அடக்குவது எங்கே? அது அறைக்குள்ளே. வந்திருக்கிறவர்கள் யார்? அவனுக்கு துரோகம் செய்தவர்கள். இல்லை, எவ்வளோ பெரிதான துரோகம் செய்தவர்கள்.
ஆனாலும் கூட அவன் என்ன செய்கிறான்? அவன் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினது என்று சொல்லிட்டு, பகைவரில் பொங்கினது. ஆகவே அவன் அறை தேடி அழுகிறதற்கு அவன் இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். அருமையான சகோதரனே, சகோதரி, இந்த அறையினுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக நம் வாழ்க்கையில் அதை நாம் பின்பற்ற வேண்டும். எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த சமயங்களிலே நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி மணவாட்டி சொல்லுகிறாள். அவர் தமது அறைகளில் என்னை அழைத்து கொண்டு வந்தார். அப்படிப்பட்டதான அனுபவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.